நம்மளோட குழந்தைங்க மிரர் இமேஜ் மாதிரி. நம்ம பண்ணுற ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை சேவிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு இயர்லி ஏஜ்லேயே மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங்கும் ஃபார்ம் ஆகும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி பேசிஸில் கிட்ஸுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்கள். அப்படி அலோகேட் பண்ணுற மணியை பிகி பேங்க்கில் வைக்க சொல்லுங்கள். 1 இயர் கழிச்சு அந்த பிகி பேங்க்லேருந்து எவ்வளோ மணி இருக்கோ அதை 2 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரு போர்ஷன் ஸ்பெண்டிங்காகவும் இன்னொரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒதுக்குங்க. அந்த ஸ்பெண்டிங் போர்ஷன்லேருந்து அவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணலாம், இல்லை அவங்க கேட்குற டாய்ஸ் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்பெண்டிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்னொரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்க மணியை எடுத்து எய்தர் சுகன்யா சம்ருதி ஸ்கீம்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஸ்கீம்லேயோ ஏதாவது ஒன்றுத்தில் அலோகேட் பண்ணுங்கள். அப்படி அலோகேட் பண்ணிவிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் ஆர் க்ரோத் என்ன இருக்கோ அதை 3 months ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து கிட்ஸ் கிட்ட ஃபன் ஃபுல்லாக அதை டீச் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு மணியை பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் நாளைக்கு கான்ஃபிடென்ட்டாக அதை ஃபேஸ் பண்ணவும் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இயர்லி ஏஜ்லேயே நல்ல ஒரு ஸ்பெண்டிங் பிஹேவியர் ப்ளஸ் சேவிங்ஸ் ஹேபிட் 2மே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்.